நேத்து ஏசியன் கப் இந்தியன் ஸ்குவாட் அறிவிச்சிருந்தாங்க. இந்த ஏசியன் கப் செப்டம்பர் 8 நடக்கிறதுனால இதுக்கான இந்தியன் ஸ்குவாட இப்போ ரீசெண்டா அறிவிச்சிருந்தாங்க நேத்து. இந்த இந்தியன் ஸ்குவாட்ல எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏசியன் கப் இந்தியன் ஸ்குவாடோட T20 கேப்டனா சூரியகுமார் யாதவ் ஆக்கியிருக்காங்க. வைஸ் கேப்டனா சுமன் கில் ஆக்கியிருக்காங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா சஞ்சு சாம்சனையும் ஜிதேஷ் சர்மாவையும் கூட்டு வந்திருக்காங்க. பேட்டர்ஸ் எந்தெந்த பேட்டர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா திலக் வர்மா, அபிஷேக் சர்மா மற்றும் ரிங்கு சிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் யார் யாரை கூட்டு வந்திருக்காங்கன்னா ஹர்திக் பாண்டியா, சிவம் டுபே மற்றும் அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபைனலாக நம்ம யாரை பார்க்க போறோம்னா பவுலர்ஸ் யார் யாரை கூட்டு வந்திருக்காங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா இந்த ஒரு பவுலிங் ஸ்குவாட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு 15 பேரான ஸ்குவாடை வச்சு தான் ஏசியன் கப் ஆட போறாங்க. இந்த ஸ்குவாடு பெஸ்ட் ஸ்குவாடு நான் சொல்ல மாட்டேன். இந்த ஸ்குவாடு ஓகேவான ஒரு ஸ்குவாட் தான். ஃபர்ஸ்ட் பவுலர்ஸ்ல இருந்து பார்க்கலாம். பவுலர்ஸ் உண்மையிலே நல்ல பவுலர்ஸ் கூட்டு வந்திருக்காங்க. பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 4 பேருமே ஒரு வேற லெவல் பவுலர்ஸ். டிஸ்ட்ரி போடக்கூடாது இந்த ஹர்ஷித் ராணா கூட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹர்ஷித் ராணாவை அவ்வளோ பெரிய பர்ஃபார்மரா நான் பார்த்ததில்ல எந்த ஒரு மேட்ச்லயும். ஹர்ஷித் ராணா பெரிய பவுலரா கூட நான் கேள்விப்பட்டதில்லை. பட் இவரை ஒரு திருஷ்டி பற்றக்கூடாதுன்னு கூட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. ஹர்ஷித் ராணா விட்டு இந்த ஸ்குவாடா பவுலிங் ஸ்குவாடை பார்த்தோம்னா இது ஒரு வேற லெவல் பவுலிங் ஸ்குவாடா இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்திக் பாண்டியா, சிவம் டுபே, அக்ஷர் பட்டேல். இதுல அக்ஷர் பட்டேலும் ஹர்திக் பாண்டியா ஓகே ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காங்க ரீசென்ட் டைம்ல. பட் சிவம் டுபே பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி அவர் ரீசென்ட் ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் ரொம்பவே மோசமா தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் சிவம் டுபே ஆட வைக்க மாட்டான்னு தெரியுது. பட் இருந்தாலும் இவரை கூட்டு வந்து எனக்கு பர்சனலா இவரை ஏன் கூட்டு வந்தீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. பேட்டர்ஸ் உண்மையிலே நல்ல பேட்டர்ஸ் தான் கூட்டு வந்திருக்காங்க. திலக் வர்மா, அபிஷேக் சர்மாவும் ரீசென்ட் டைம்ல வேற லெவல் ஆடி இருந்திருக்காங்க. பட் ரிங்கு சிங்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. பட் அவரையும் கூட்டு வந்திருக்காங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ஸ் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. சஞ்சு சாம்சன் ஒரு ஓப்பனிங் விக்கெட் பேட்ஸ்மேனாக இருக்காரு. ஜிதேஷ் சர்மா ஒரு எண்டிங்கில் நல்லா ஆடுவார். ரிஷப் பண்ட் இருந்தால் ரிஷப் பண்ட் தான் கூட்டு வந்திருப்பாங்க. ரிஷப் பண்ட் இல்லாதனால ஜிதேஷ் சர்மா கூட்டு வந்திருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஏசியன் கப் ஸ்குவாடு ஏசியன் கப் அடிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. ஏன்னா ஏசியன் கப்பில் அவ்வளோ பெரிய டீம் எதுவுமே இல்லை. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இவங்க யாருமே ரொம்பவே ஃபார்ம் அவுட்டாக தான் இருக்காங்க. இந்த T20 கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் இந்தியன் டீம் தான் ஏசியன் கப் அடிக்கும்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். உங்களோட கருத்துக்கள் நான் இந்த 15 பேருக்கான ஸ்குவாடில் எந்த ஒரு பிளேயரை மாற்றலாம், எந்த ஒரு பிளேயரை கொண்டு வரலாம் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். மறக்காமல் பெர்லின் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.